பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விளிம்பு நிலையில் இருப்பவருக்கும் சிறப்பு நிதி அப்படின்னு சொல்லி முதியோருக்கு விதவைகளுக்கெல்லாம் 2000 ரூபாய் சிறப்பு நிதி, மீனவ குடும்பங்களுக்கு சிறப்பு நிதி, நீலகிரி தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சிறப்பு நிதின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே 5000 ரூபா கொடுக்கும்போது அது பெரிய விமர்சனமாச்சு. இப்போது இது கொடுக்குறதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு ஆளுங்கட்சி தேர்தல் நோக்கி போகும்போது இந்த மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் கொடுக்கறது இயல்பான ஒரு விஷயந்தான். அதில் இது தமிழ்நாட்டில் மட்டுமா நடக்குது? பீகாரில் நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, கிட்டத்தட்ட 1.25 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் எப்படி கொடுத்தீங்க? கேட்டால் சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு கொடுத்தீங்க. நீங்கள் எத்தனை பேர் சுயதொழில் ஆரம்பித்தாங்க? ஆனால் அதை திமுக விமர்சித்தாங்க. இப்போ இது அவங்களே கொடுக்குறாங்களே. அதான் சொல்கிறேன், அவங்க திமுக விமர்சிக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க ஆட்சி கொடுக்குற இடத்துல கண்டுக்காத விட்டுறாங்க. ஏன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஸ்ஸாம்லேயும் எலெக்ஷன் இப்போ வரப்போகுது. அங்கே இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. அது எப்படி கொடுத்தாங்க? இன்னும் கூட ஒரு பேக்கேஜ், அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் வருது, அஸ்ஸாமில் ஒரு ஃபெஸ்டிவல் இப்போ வரப்போகுது. அந்த ஃபெஸ்டிவல் ஓட்டின மாதிரி பெண்களுக்கெல்லாம் ஏதோ பைசா கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது, இனிமேல் தான் தெரியும். அது அறிவித்த பிறகு தான், அது பிரதமர் அறிவித்த பிறகு தான் தேர்தலே அறிவிப்பாங்க. அது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அஸ்ஸாமில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னாங்க. அது எப்போ வருதுன்னு தெரியாது, ஒருவேளை வந்துட்டு தெரியாது. ஆனால் அவங்க தேர்தலுக்கு முன்னாடி அஸ்ஸாமில் பெண்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் என்ன பாஜக சொல்கிறபடி கேட்குற தேர்தல் கமிஷன் தானே. அவங்க எல்லாம் பண்ணி முடித்த பிறகு, பிரதமர் எல்லா வேலையும் சொல்கிற பிறகு, ரைட் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கள், இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க தேர்தல் கமிஷன். அது தேர்தல் கமிஷன் சுயமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டா நம்மளோட பைத்தியக்காரத்தானே. அது ஆக்சுவலாக அது சுயமாகவே ஏங்கலை. அது இன்னொருத்தர் தள்ளி விட்டு தான் பின்னாடியிலேருந்து அது ப்ராக்சியில் தான் இயங்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அதனால் அவங்க பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே எங்கெங்கே போய் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. எத்தனை கட்ட தேர்தல் எல்லாமே அவங்க தான் தீர்மானிப்பாங்க. பிரதமருக்கு எந்தெந்த வசதி எப்படி இருக்குது, எங்கே போய் எத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணணும். தமிழ்நாட்டிலே ஒரு நாள் நடக்க வேண்டிய தேர்தல் 2 நாள் கொண்டு போவாங்க. அதெல்லாம் கூட பண்ணுவானுங்க. ஏன்னா கேட்டால் பிரதமர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக கொண்டு போவாங்க. எல்லாமே பிரதமரோட பிரச்சாரம் எப்படிலாம் பண்ணுறது வசதியாக பண்ணுறதோ அதுக்கேற்றபடி தேர்தல் ஷெட்யூலை போடுறது தான் தேர்தல் கமிஷனுடைய வேலை. அது தேர்தல் கமிஷனோட இன்னொரு ஹேண்டு பிரதமர் அலுவலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை. அதனால் தேர்தல் கமிஷன் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு சார். இந்த எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் அவங்க நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உங்களுக்கு தெரியாது. வெஸ்ட் பெங்காலெலாம் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அது ரொம்ப கேட்டால் ஊடுருவல்காரர்களை தடுக்கிறோன்ற பேரில் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அங்கே இன்றைக்கி கூட போராட்டம் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம போய் உச்சநீதிமன்றத்தில் பார்த்தா அதான் இப்போ இன்றைக்கி போராட்டம் வேறு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் தேர்தல் கமிஷன் பொறுத்த மட்டும் அவங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பாஜக பலவிதமான கன்செஷன் அவங்க அனௌன்ஸ் பண்ண. அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பீகாரில் பண்ணது, அஸ்ஸாமில் பண்ணது, இன்னும் வேறு பல மாநிலங்கள்லாம் பண்ணதை நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் உரிமையே கிடையாது. ஆனால் இது எதிர்கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு ஒரு வயத்தில் ஒரு பயத்தை கலப்போம் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, இது மாதிரி அடிமேல் அடி அதிரடியாக கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம பெண்கள் பாதுகாப்பு, அது போதை மருந்து, கள்ளச்சாராயம், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கிறது, அடிதடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது இது நம்ம சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிட்டு இருக்கோம். இவர் என்னன்னா எல்லார் கையிலையும் பணத்தை கொண்டு சேர்க்கிறாரு. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் கையில் பணத்தை கொண்டு சேர்க்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் கையில் பணத்தை கொண்டு சேர்க்கிறாரு. நமக்கு என்ன அர்த்தம் நம்ம அப்படின்னா, அதெல்லாம் மறந்துடுவாங்க மக்கள், அதெல்லாம் மறந்துடுவாங்க, தேர்தல் போது ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கன்னு அவங்களே சொல்லி. இதனால கடன் சுமை கூடும், இது அரசு நிதியிலிருந்து செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு பிரச்சாரம் மாற்ற முடியாதா? கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஏற்கனவே மாற்றிட்டு தான் இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்ததுக்கே தமிழ்நாடு ஏற்கனவே கடனாக இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு நிறுத்த பார்க்குறாங்கல்ல. இப்போ இலவச மின்சாரம் கொடுக்கறத நிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி என்ன பண்ணுறாரு, விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் கைத்தறி தொழிலாளர்களுக்கும் இலவச மின்சாரத்தை அந்த யூனிட்டோட எண்ணிக்கை அதிகப்படுத்துற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது எப்படி கொடுத்தாரு அவர்? 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. அதை எப்படி கொடுத்தாரு? 10,000 ரூபாய் எப்படி கொடுக்குறாரு? அவர் தானே நிதி பிரச்சனை சொல்கிறார், அவர் தானே கடன் சொல்கிறாரு. சார் எந்த கவர்மெண்ட்டும் கடன் டேரக்டாக தீர்வியை சொல்லிட்டாரு. வரி ரைட்டு. நான் சொல்கிறேன், எந்த கவர்மெண்ட்டும் கடன் வாங்காத இருக்காது சார். கடன் வாங்குறது உங்கள் ஸ்டேட் ஜிடிபி லெவலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ளே வாங்கணும்னு ரிசர்வ் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அந்த சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் கடன் வாங்குறதே கூட ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு பர்மிட் பண்ண மாட்டான். நீங்கள் உங்கள் கடன் திருப்பி கொடுக்குற சக்தி அந்த மாநிலத்துக்கு இருக்கா, அது கொடுக்க முடியுமா இல்லையான்னு பார்த்துட்டு தான் கடன் வாங்குறதுக்கான இதே அவன் அலோவ் பண்ணுவான், பர்மிஷனே கொடுப்பான். அதனால் இவங்க கடன் வாங்குன்னு சொல்கிற அர்த்தம் இல்லை. இவங்க பேசுகிற 52 லட்சம் கோடி கடன் மத்திய அரசுக்கு 2014 இருந்தது. இன்றைக்கி 200 லட்சம் கோடி கடன் இருக்கு. எப்படி இருக்குது? இந்த வருஷம் மட்டுமே 17 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க மத்திய அரசு. மத்திய அரசு கடன் வாங்கினா பெட்டரா? அவங்க கடன் வாங்குறது ஓகேவா? ஒவ்வொரு மக்களோட ஒவ்வொரு தலையிலையும் எவ்வளோ கடன் தொகை இருக்குது? 200 லட்சம் கோடினா பார்த்துக்கோங்க. அப்போது மத்திய அரசு கடன் வாங்கினா அது ஓகே. மாமியார் மருமகளுக்காக தான் அது. கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம் மாதிரி மருமக எது செஞ்சாலும் குற்றம் அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்லுவாள். அந்த மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் எது பண்ணாலும் குற்றம். அதே சமயம் மத்திய அரசு எது பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காது விட்டுறது. அதெல்லாம் வரவேற்கக்கூடியது அப்படின்னு அந்த லெவலில் போவாங்க.
இதெல்லாம் வந்து ஒரு எளிய மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் சார். தேர்தலை நோக்கி போகும்போது ஓட்டுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்காக செய்ய தான் சார் செய்வாங்க. ஆனால் அதுவே நோக்கம் இல்லை. மக்களை வந்து எம்பவர் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் எம்பவர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பொருளாதார சூழலில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை கவனிக்கணும்ல, அதற்கான ஒரு சின்ன உதவி தான் அது. ஆக்சுவலாக அவங்க வந்து பலவிதமான பிரச்சனைகள் இப்போ மக்கள் மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எதுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க பெண்களுக்கு, அவங்கள ஃபைனான்ஷியலாக எம்பவர் பண்ணுறாங்க. ஒரு குடும்ப தேவைகளுக்கான சின்ன சின்ன செலவுகள் அதன் மூலமாக ஈடுகட்ட முடியும்னு அவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் எல்லா தரப்புக்கும் அப்படி தான். இப்போ மாற்றுத்திறனாளிகள் ஒரு கோரிக்கை வச்சு பெரிய போராட்டம் கொஞ்ச நாளாக நடத்தியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கொடுக்க முடியல கவர்மெண்ட்னால, ஏன்னா ஃபைனான்ஷியல் பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அவங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. ஸோ ஒரு டெம்பரவரியாக ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி தடை காலத்தில் வந்து ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட அவங்க கடலுக்கே போக முடியாது. அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் இல்லையா, அதுக்கு 8000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கு தேயிலைக்கான ஆதார விலையை 2 ரூபாய் கூட்டி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், விதவைகள் இவங்களுக்கான பென்ஷன் தொகையில் வந்து அந்த சிறப்பு தொகையாக கொடுக்குறாங்க. அது உயர்த்தத்துக்கான வழிகள் பின்னாடி பண்ணுவாங்க. இப்போ தற்சமயத்துக்கு சிறப்பு தொகையாக கொடுக்குறாங்க. அதெல்லாமே வந்து அந்த ஒரு அவங்கள வந்து ஒரு பொருளாதார ரீதியில் எக்யூப் பண்ணி இன்றைய தேவைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறதான். அதனால் வந்து ஒரு விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கிற அல்லது இன்றைக்கி இருக்கிற சூழலில் குடும்பத்தை நடத்துறதுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற சூழலில் அவங்களுக்கு குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கான ஒரு தேவைகள் தான். அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அதை அவங்க இந்த மாதிரியான கொடுக்குற விஷயங்களை வந்து அவங்கள பொருளாதார ரீதியாக வந்து சுயசார்பு கொண்டவர்களாக மாற்றணுன்ற ஒரு அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்கணுமே. ஒரு பக்கம் சார் அரசு ரீதியாக அப்படி காசு கொடுக்குறதோ இல்லை கட்சி ரீதியாக வந்து ஓபிஎஸ்ஸையும் தேமுதிகவையும் புதுசாக சேர்த்துக்கிறதையோ தோல்வி பயத்தில் தான் அப்படி ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல சார். இது அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க தோல்வி பயம் தான் சொல்லுவாங்க. இது அதுக்கு பேராக வந்து வேறு ஒன்றும் எதிர்கட்சிகள் வேறு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ உங்கள் கூட்டணிலாம் சேர்க்குறாங்க, நீங்கள் ஏன் பலமாக இருந்தீங்கன்னா இது கூட்டணி சேர்க்குறீங்க, தோல்வி பயத்துலாம் சேர்க்குறீங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பணத்தை கொடுத்தீங்கன்னா ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? அப்போ பீகாரில் வந்து நீங்கள் தோல்வி பயத்துலாம் 10,000 ரூபாய் கொடுத்தீங்களா? இப்போ அசாமில் நீங்கள் கொடுக்க போகிறதுலாம் அதுக்கான பயத்தில் தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இங்கே அதிமுக இருந்தாலும் அதுதான் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க எலெக்ஷனை சந்திக்க போகும்போது இதெல்லாம் கொடுக்க தான் செய்வாங்க. ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட் இருந்தபோது கூட பக்கத்தில் அவங்க கொடுத்தாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதனால் வந்து இது ஒன்றும் தவறு கிடையாது. தோல்வி பயத்தினால கொடுக்குறதுன்னு கிடையாது. வெற்றியை பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயங்களா, வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெறுவோங்க, அதுன்னு உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. இல்லைங்க ஆமாங்க நாங்கள் வெற்றி பெறத்துக்காக தாங்க இதை பண்ணுறோம், ஓட்டுக்காக தாங்க பண்ணுறோம், இது நல்லது தானேங்க, விளிம்பு நிலை மக்களுக்கு பணம் கொடுத்தா என்னங்க தப்பு இருக்குது, அவங்க தேவைகளுக்கு இது ரொம்ப உதவும் இல்லையா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலுமே இதை யாரும் எதிர்க்க போகிறதில்ல. எப்படி எதிர்ப்பாங்கன்னா கவர்மெண்ட்டே கடனாக இருக்குது, இது மாதிரி கொடுத்து கடன் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் இதெல்லாம் வாங்கிட்டு திமுக ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் கடுமையான வெறுப்பில் இருக்காங்க, எதிர்ப்பில் இருக்காங்க. அதனால் இந்த பணம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, மக்கள் 5000 ரூபாய் மறந்துட்டாங்க அப்படின்னு அப்படி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்களே தவிர கொடுத்தது தப்பு, உங்களுக்கு கொடுத்தது தப்பு, மீனவருக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எடப்பாடிக்கு தைரியம் இருக்கா மீனவர் கொடுத்தது தப்புன்னு சொல்கிறதுக்கு? இல்லை மாற்றுத் தொழிலாளிகள் இவங்களுக்கெல்லாம் முதியோர்களுக்கு கொடுத்ததெல்லாம் தப்புன்னு சொல்லுவாரா? அங்கே கொடுத்தது தப்புங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்லுவாரா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இல்லை, இது மாதிரிலாம் கொடுத்தா எல்லோரும் சோம்பேறி ஆகிடுவாங்க, யாரும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுதில்ல. அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரா? எடப்பாடி சொல்லுவாரா? இல்லை பாஜக தான் சொல்லுவான்? சொல்லாது. ஏன்னா எல்லாருக்குமே அரசியல் கட்சி நடத்துகிறவங்களுக்குலாம் வந்து ஓட்டு முக்கியமான விஷயம். ஓட்டு மட்டுமே முக்கியமான விஷயம் இல்லை, ஓட்டோடு சேர்த்து மக்களையும் வந்து ஓரளவுக்கு பொருளாதார ரீதியில் வலுப்படுத்த வேண்டிய அவசியமும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, போயிட்டு இருக்கிற இலவசத்தெல்லாம் நிறுத்திடலான்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு எதையுமே இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது சில விஷயங்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதிலெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ளே புந்து தலையிட்டு உரிமை தொகையை நிறுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்ட்டு தான் அட்வான்ஸாக கொடுத்துட்டார். யார்? ஸ்டாலின் கொடுத்துட்டார். இப்போ போகிற போக பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட இலவசத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுவாங்க போட்டு கடைசியில். அது எப்படி கொண்டு வராங்களோ நமக்கு தெரியாது வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போ இருக்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த அமௌண்ட் வந்து தேர்தலுக்கு உதவுன்றத ஒரு பக்கம் இருந்தால் கூட அது வந்து நிச்சயமாக ஒரு பொருளாதார ரீதியில் விளிம்பு நிலை மக்களை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஊடகத்துறையில் இருக்கிறீங்க, நீங்கள் பல்வேறு தேர்தல்களில் பார்த்துருப்பீங்க. தேர்தல் சமயத்தில் இப்படி இந்த பணம் கொடுக்கறது, இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஓட்டுக்காக பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது தேர்தல் சமயத்தில் இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அது வந்து டெசிஷன் மேக்கிங்கில் உண்மையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்லை, இந்த பணம் கொடுக்குறதுன்றது இப்போ தானே சார் வந்திருக்கு. இப்போ மீதி பொருளாக கொடுத்தாங்க, 2006 வந்து டிவியாக கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் எதுவும் கொடுக்காது, ஆனால் கட்சிகள் வந்து எதாவது கொடுப்பாங்க. கட்சிகள் வந்து ஈவன் 1952 குடியாத்தம் இடைத்தேர்தல், 53 குடியாத்தம் இடைத்தேர்தல்,
அங்கே காமராஜர் போட்டி போட்டார் நினைக்கிறேன். காமராஜர் போட்டி போடுறாரு. அப்போ ஒரு முதல்வராக வந்துட்டார். அங்கே இடைத்தேர்தலில் வின் பண்ண வேண்டி அங்கே போட்டி போடுறாரு. அப்போ குடியாத்தில் போட்டி போடும்போது பணம் கொடுத்ததா அப்போவே ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் புகார் சொன்னார். காங்கிரஸ்காரங்க பணம் கொடுக்குறாங்க, எவ்வளோ கேட்டால் 2 ரூபா கொடுக்குறாரு. இப்போ 52 2 ரூபா கொடுத்ததா கம்யூனிஸ்ட் தரப்புலேருந்து புகார் வந்தது ஆக்சுவலாக. அப்போ அந்த காலத்துலேருந்தே வந்து கட்சிகள் பணம் கொடுக்குற விஷயம் இருக்குது. 2006 அப்புறம் டிவி கொடுக்குற விஷயங்கள் ஆரம்பிச்சுது. அப்புறம் 2011 மிக்சி கிரைண்டர் ஃபேனுன்னு ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ வந்து பணம் கொடுக்கறது வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே உதவித்தொகை உரிமை தொகைன்னு திமுக ஆரம்பித்து வச்ச விஷயம் இந்தியா முழுக்க பற்றி கொண்டு விட்டதுன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் வந்து இந்த கட்சிகள் பணம் கொடுக்குறது இன்றைக்கும் தொடருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற விஷயம் இன்றைக்கும் தொடருது. இந்த எலெக்ஷன்லையும் தொடரும். அதை யாரும் தடுக்க முடியாது. அது என்ன தான் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை போட்டாலும் அது தேர்தல் அதிகாரிகள் எத்தனை பேரை போட்டாலும் அது நடக்க தான் செய்யும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் பணத்துலேருந்தே எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ அது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. பிஜேபி விமர்சனம் பண்ணுற பிஜேபியும் பண்ணுது, அது வந்து வேறு ஒரு கட்சியும் பண்ணுது, காங்கிரஸும் பண்ணுது, இவங்களும் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. அதனால் வந்து அது வந்து நம்ம கவர்மெண்ட் பணத்தை கொடுக்குறது வந்து விமர்சனத்துக்குள்ளார தான் பார்க்குறோம். நீங்கள் ஓட்டுக்காக கொடுக்குறத கவர்மெண்ட் பணத்தை யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் அது வந்து தவிர்க்க முடியாது. அது வந்து ஓட்டுக்காக நீங்கள் சொல்லலாம். இல்லை அது இல்லைங்க விளிம்பு நிலை மக்களை வந்து ஒரு பொருளாதார ரீதியில் எக்யூப் பண்ணுறோம். இப்போ பொருள்கள் கொடுக்குறதெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. அது வந்து இனிமேல் அது கிடையாது. இனிமேல் ஃபினான்ஷியலாக நேராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அவன் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்போது அவன் பணத்தை அவன் கையில் நேரடியாக பணம் கொடுக்கும்போது அது வந்து அவனுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. பொருளாக இருக்கிறதோட பணம் அவனுக்கு தேவையான விஷயங்களை அவன் வாங்கிப்பான்ல, பண்ணிப்பான் இல்லையா. அதனால் பணம்ன்றது வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பொருளை விட ஒரு பங்கு மகிழ்ச்சியை கூட தான் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அதை கொடுக்குற கட்சியை அல்லது அதை ஆட்சியை தொடர செய்யணும்னு அவன் விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து சில சமயம் வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு ஆன்டி இன்குபன்சி எதிர்மனப்பான்மை இருந்து வச்சுக்கோங்களேன். அப்போது எவ்வளோ கொடுத்தாலுமே ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் வெறுப்பு இருந்த 96 ஜெயலலிதா மேலே கடுமையான வெறுப்பு இருந்ததுனால தான் வீட்டுக்கு அமிச்சாங்க. அவங்களும் அப்போல்லாம் பணம் கொடுத்து தான் செஞ்சாங்க. எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. அதனால் வந்து மக்கள்கிட்ட மட்டும் கடுமையான வெறுப்பு இருந்தால் எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும் வீட்டுக்கு அமிச்சிடுவாங்க. ஆனால் இந்த திமுக ஆட்சி மேலே இப்போ அவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிருப்தி இருக்குது சார். இல்லை அதிருப்தி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஆட்சியை வெளியேற்றியே தீரணும், மக்கள் அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து சும்மா எதிர்கட்சிகளை வேணாம் சொல்லாமே தவிர மக்கள் மத்தியில் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை. இதை சொன்னால் வந்து அவங்க வந்து உடனே நம்மளை வந்து பிராண்ட் பண்ணுவானுங்க. ஆனால் உண்மை அதுதான். பல கருத்து கணிப்புகள், சுதந்திரமாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் பலது என்ன சொல்கிறதுன்னா திமுக தான் இன்னும் ஃப்ரண்ட்டில் இருக்குது, எட்ஜில் இருக்குது அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் இன்னும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த உதவித்தொகை கொடுக்குறது, சிறப்பு தொகை கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வெற்றி பெறணுன்ற அந்த ஆங்கிள் இருக்குல்ல. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கோ இல்லையோ நம்ம வெற்றி பெறணுன்ற ஒரு முயற்சி இருக்குல்ல, அதில் திமுக ரொம்ப முனைப்பு காட்டுறாங்களோன்ற எண்ணம் தான் நமக்கு தோணுது ஆக்சுவலாக. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.